இந்த காலத்துல வந்து முதலாளித்துவ பெண்கள் தான் கொண்டாடுறாங்க. பாட்டாளி வர்க்க பெண்கள் கொண்டாடுறது இல்ல. ஏன் அப்டின்னா, அவங்களுக்கு வந்து அடுத்த வேலை உணவு, அப்புறம் வந்து குழந்தைகளை பராமரிப்பது, கணவனை பராமரிப்பது, வெளிய வேலைக்கு போகுது, வீட்டு வேலை செய்யுது. இதிலேயே மாற்றி மாற்றி சுழற்சி முறையில முடங்கி கிடக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால தான் மக்கள் அதாவது பாட்டாளி வர்க்க பெண்களுக்கு பெண்கள் தினம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே யோசிக்க கூட நெறைய பேருக்கு நேரம் கிடையாது. நான் வந்து நான் என்னோட வாழ்க்கையில இருந்து நான் சொல்றேன் தோழி. நான் இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல அதாவது எனக்கு இப்ப திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆவதற்கு முன்னாடி நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த இடத்துல எப்படி கொண்டாடுவாங்கன்னா, உழைக்கும் பெண்கள் தினம். அது வந்து உழைக்கும் பெண்கள் தினம்னே சொல்ல மாட்டாங்க. அது வந்து ஒரு மகளிர் தினம் அவ்வளவுதான். அது வந்து ஒரு தீபாவளி, பொங்கல் அந்த மாரி ஒரு பண்டிகை மாரி ஒரு கொண்டாடுறாங்க. அது சரி கிடையாது. ஆனா அப்படித்தான் எல்லாரும் நெனைக்கிறாங்க. இது எதுக்காக அது கொண்டு வந்தாங்க? யாரு கொண்டு வந்தாங்க? அந்த வரலாறு தெரிஞ்சுக்கிற யாருமே வந்து தெரியப்படுத்துறது கிடையாது. எல்லாமே மூடி மறைச்சிட்டு, அத வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரே மாரி ட்ரெஸ் எடுத்துப்பாங்க. கேக் கட் பண்ணுவாங்க. ஆ தோழ தினமல் தோழர் சொல்ற மாரி கோல போட்டி நடத்துறாங்க. அப்புறம் வந்து சின்ன சின்ன விளையாட்டுகள செஞ்சு வந்து அவங்கள வந்து மகிழ்விச்சுக்கிறாங்க. அது வந்து ஒரு பண்டிகை மாரி செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா அது உண்மையாலுமே அது கிடையாது. பாட்டாளி வர்க்க உழைக்கும் பெண்கள் விடுதலைக்கு நம்ம எல்லாரும் போராடணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஆ அதாவது உரக்க சொல்ற நாள் இன்னைக்கு. இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் பெண்கள் எல்லாருமே சபதம் ஏற்கணும். அதுக்கு ஆண் தோழர்களும் உதவி பண்ணணும். என்ன கேட்டா, இந்த இந்த மீட்டிங்லயே வந்து ஆண் தோழர்கள் எத்தன பேர் இருக்கீங்கன்னு சொல்லி தோழர் சொன்ன மாரி, அவங்களோட மனைவியாரையும் சேர்த்து உட்கார வச்சிருந்தீங்கன்னா, எனக்கு ஒரு இதுல கொஞ்சம் சந்தோஷப்பட்டுருப்பேன். ஏன்னா வந்து அவங்க ஆதரவா இருக்காங்க, இல்லங்கிறதெல்லாம் 2வது பிரச்சனை. பட் இன்னைக்கு யாரோட நாள்? உழைக்கும் வர்க்க பெண்களோட விடுதலை நாள். நீ நீங்களும் சொல்லியிருக்கலாம். உங்க மனைவிமார்கள், குழந்தைகளா இருக்கலாம், சகோதரிகளா இருக்கலாம், அது அக்கா, தங்கச்சி, அம்மா யாரா வேணா இருக்கலாம். ஆனா அவங்களையும் உட்கார வச்சிருக்கணும். நீங்க வந்து இந்த மாரி பாருங்க உங்களுக்காகவும் சேர்த்து தான் பேசுறாங்க. நீ வீட்டு வேலை செய்யறல்ல, இது வந்து தப்பு. இது வந்து உன்னோட கடமை அப்படின்னு கிடையாதுப்பா. இப்படி வந்து கிடையாது. நீங்க உரக்க சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து கருதுறேன் தோழி. இன்னொன்னு தனி உடைமையின் தொடக்கத்துல தான் பெண்கள் வந்து அவங்களுக்கு வந்து கைவிலங்கு வந்து மாட்டப்பட்டுச்சு. அதே சமயம் வந்து அவங்களுக்கு விடுதலை வந்து பாட்டாளி வர்க்க விடுதலையின் கடைசி கட்டத்துல தான் அவங்களோட கைவிலங்கு வந்து தகர்க்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எல்லாருமே கண்டிப்பா வந்து ஏத்துக்கிறோம் தோழர். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ம வந்து அடிமைப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த யோசிக்கிறதுக்கே வந்து எல்லாருமே நேரம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னையே எடுத்துக்கோங்க. காலையில சமைக்கிறது, காலையில எழுந்து சமைக்கிறது, சமைச்சு முடிச்சது குழந்தைக்கு ஊட்டுறது, அத முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கூட ரெஸ்ட் இருக்காது. கொஞ்சம் வெளியூர்ல இருந்து நான் கொஞ்சம் வேலை எடுத்து செய்வேன். நான் வந்து கொஞ்சம் தற்சார்பா கொஞ்சம் இயங்கணும்னு நினைக்கிறேன். கணவன நம்பி இல்லாம. என்னோட கணவர நம்பி இல்லாம, நாமளே கொஞ்சம் சம்பாதிச்சு கொஞ்சம் வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் நானு. ஸோ அதனால வந்து நான் அந்த வெளியூர்ல இருந்து எடுத்த வேலைகளையும் செய்வேன். என்னோட குழந்தையும் பராமரிப்பேன். அதே சமயம் வீட்டு வேலைகளையும் செய்வேன். கணவனையும் பார்த்துக்கணும். என்னோட மாமியார், மாமனாரையும் பார்த்துக்கணும். என் குழந்தையும் பார்த்துக்கணும். வீட்டு வேலையும் செய்யணும். ஒரு மாரி அப்பப்ப நினைக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். அதுவும் ஒரு 4 செவுத்துக்குள்ள இருக்கிறதெல்லாம் ரொம்ப குடும்பத்துல. வெளிய வேலைக்கு போற பெண்கள் அது அதுக்கும் மேல. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போவாங்க, வீட்டுக்கு வந்து இங்க பார்ப்பாங்க. ஒரு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்கள குறையும் சொல்ல முடியாதுல்ல. அவங்களால யோசிக்க நேரம் இல்ல. அதுதான் உண்மை. டயர்ட் ஆயிருச்சு தோழரே. எங்களால முடியல. அதுதான் உண்மை ஏத்துக்கணும். சரிங்களா? இப்ப வந்து ஒரு தோழர் இடையில பேசும்போது, எனக்கு தெரிந்த தோழர் ஒருத்தர் சொன்னாரு. கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டத்துல டாடா எலக்ட்ரிக்கல் கம்பெனிக்காரங்க வந்து பெண்கள அதிகமா பணியமர்த்ததா சொன்னாரு. எதுக்காக நீங்க ஏன் பெண்கள் அதிகமா பணியமர்த்துறாங்க? ஏன் தோழர் ஆண்கள பணியமர்த்தலையா? அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா பெண்களுக்கு தான் வந்து தொழிற்சங்கம் கட்ட மாட்டாங்க. அமைப்பா சேர்ந்து போராட மாட்டாங்க. கூலி உயர்வு வேணும்னு சொல்லி பிரச்சனை பண்ண மாட்டாங்க. எப்படி சொல்ல அவங்களுக்கு வந்து மலிவு அதாவது இப்போ ரொம்ப சொற்பமான விலையில நெறைய வந்து சுரண்டலாம். நெறைய வேலை வாங்கலாம். அதுக்காக தான் பெண்கள் அதிகமா இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி பணியமர்த்துறாங்க அப்படின்னு சொல்லி தோழர் சொன்னாரு. அப்ப வந்துட்டு ஏன் தோழர் அவங்க வந்து எப்படி வந்து திரும்ப அவங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்களா? அவங்களுக்கு எதுவும் இல்லையா? அப்ப எனி டிகிரி என்ன ப்ராசஸ்ல அவங்கள வேலைக்கு உள்ள எடுக்குறாங்கன்னா, 10த், 12த் காலேஜ் என்ன எனி டிகிரின்னு போட்டு உள்ள எடுத்துருவாங்கம்மா வேலைக்கு. வேலைக்கு எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து மலிவான உழைப்பு ஒரு 4 வருஷம், 5 வருஷம் வேலை பார்ப்பாங்க. அவங்களோட அந்த சம்பாரிச்சத வச்சு அவங்க நகை செஞ்சு கல்யாணம் ஆகி போய் அடுத்த வேலைக்கு போயிருவாங்க. அப்போ வந்து திரும்ப திரும்ப வந்து என்னன்னா ரீப்ரொடியூஸ் ஆயிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப பெண் குழந்தைகள் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது படிச்சு எவ்வளவு தூரம் படிக்கிறாங்க 10த், 12த் அதுக்கேத்த மாரி. ஆனா என்னதான் வேலை பார்த்தாலும் சம்பளம் அதிகமா கிடைக்குமானா கிடையாது. ஆண்கள விட அதிகமா வேலை பார்த்தாலும், ஆண்களுக்கு நிகரா கூட சம்பளம் வாங்க முடியாது. அந்த நிலைமை தான் இன்னைக்கும் நிகழுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப வந்துட்டு அது கேட்கவே ரொம்ப வருத்தமா இருக்கு. பெண்கள் வந்து ஏன் அப்டின்னா, அவங்களால யோசிக்க முடியலங்கிறது தான் உண்மை. நிதர்சனமான உண்மை.
ஏன்னா வீட்டுக்கு அவங்க ஏன் அவரே சொன்னாரு தோழர். ஏன் தோழர் அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க? கொஞ்சம் கூடவா வேலை அதிகமா காசு அதிகமா வேணும்னு கூடவா யோசிக்க மாட்டாங்க? அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, வீட்டுக்கு சீக்கிரம் போணும். குழந்தைக்கு போய் சமைச்சு போடணும். கணவன பார்த்துக்கணும். வீடு துணி துவைக்கணும், பாத்திரம் இதே அந்த சுழற்சி முறையில அதையே யோசிக்கிறதுனால எங்களுக்கு அந்த மாரி பகுதிகள வந்து நம்ம பயன்படுத்தலாம் தோழர். பெண்கள் வந்து உள்ள போய் நம்ம அமைப்பு தோழர்கள் வந்து அந்த மாரி தளங்கள தாராளமா பயன்படுத்தலாம். ஒரு 4 தோழர் உள்ள போய் பேசி, இந்த மாரி வந்து நம்ம போராடலாம். இந்த மாரி அமைப்பு ஆகலாம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க உழைப்பு சுரண்டப்படுது. உழைப்பு ஊதிய உயர்வு கூட கேட்கலாம் அப்படின்னு ஒரு சில விஷயம்லாம் சொல்லலாம். எனக்கு அது தோணுச்சு பர்சனலி. அதனால அந்த விஷயத்த நான் இங்க பகிர்ந்துக்கிறேன் தோழர். தோழர் சர்வதேசிய உழைக்கும் பெண்கள் தினத்துல நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஆண்கள் அதாவது பாட்டாளி வர்க்க ஆண்களோட விடுதலையும், பாட்டாளி வர்க்க பெண்கள் இல்லாம சாத்தியமே கிடையாது. அதனால ஆண்கள் வந்து பாட்டாளி வர்க்க ஆண்கள் பாட்டாளி வர்க்க பெண்களோட ஐக்கியப்பட்டு போராடுவதன் மூலமா மட்டும் தான் இங்க ஒரு விடுதலை சாத்தியம். இங்க ஒரு புரட்சி சாத்தியம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் தோழர். இன்னொன்னு உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா, ஆ உழைக்கும் பெண் உழைக்கும் பெண்களோட விடுதலைய தான் மார்க்சியமும் சொல்லுது. ஆனா என்ன, அவங்களுக்கு வந்து இவங்க ஆண்களின் விடுதலையோட தான் அதுவும் ஐக்கியப்பட்டிருக்கு. 2மே அதாவது இது இல்லாம அது இல்ல. அது இல்லாம இது. 2 பேரும் சேர்ந்து போராடுவதன் மூலமா மட்டும் தான் ஒரு புதிய ஜனநாயக புரட்சிய வந்து இங்க நடத்துவதன் மூலமா மட்டும் தான் அது சாத்தியம். அப்படின்ட்டு நான் சொல்றேன். இன்னொன்னு இந்த காலத்துல பெண்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா, இந்த ஊடகங்கள் ஊடகங்களோட வளர்ச்சியால எப்படி சொல்ல? பெண்ணியம் பேசுறாங்க இப்ப ரொம்ப. ஆண்களுக்கு நிகரா வந்து அதாவது அவங்க தண்ணி அடிப்பாங்களா? நானும் தண்ணி அடிப்பேன். அவங்க தம் அடிப்பாங்களா? நானும் தம் அடிப்பேன். அவங்க ஊர் சுத்துவாங்களா? நானும் ஊர் சுத்துவேன். நைட் ரைடு போறது. அது ஒரு மாரி கலாச்சார சீர்கேடு ரொம்ப அதிகமா இருக்கு தோழர். இப்பல்லாம் ஆண்கள வந்து நம்ம எந்த அளவுக்கு குறை சொல்றோமோ, அதே சமயம் வந்து பெண்கள் மேலயும் இருக்கு. தப்பு நெறைய இருக்கு. அவங்க வந்து பெண் விடுதலை அடிமைப்பட்டிருக்காங்கிறது நம்ம அம்மா அடிமையா இருக்காங்கிறத எந்த ஒரு மகளும் நம்மளும் இதுக்கு மேல அடிமையாக போறோம் அப்படிங்கிற விஷயத்தையே நிறைய பெண்கள் உணரல. நம்ம அதை அவங்களுக்கு உரக்க சொல்லணும். ஸ்கூல் பிள்ளைகள்ல இருந்து ஒரு இடையில வந்து ஒரு ஆசிரியரை பார்த்தேன் தோழர். என்னோட கணவரோட ஆசிரியர்ன்னு நினைக்கிறேன். அவங்க அவ்வளோ புலம்புறாங்க. எனக்கு பாவமா இருந்துச்சு அவங்கள பார்க்கும்போது. முந்தியெல்லாம் வந்து அவங்க சொல்றாங்க, என்னோட கணவர் பத்தி அவங்க சொல்றாங்க, அமைதியான பையன்பா. ஐயோ! எந்த பிரச்சனைக்கும் போமாட்டான். அப்படின்னு சொல்லிட்டு என் கணவர் சொல்லிட்டு, இப்ப வந்து ஒரு பள்ளியில வேலை பார்க்குறாங்க போல. அவங்க சொல்றாங்க, ஐய்யய்யோ! இந்த காலத்துல ஆம்பள பசங்களையும் நம்ம குறை சொல்ல முடியல, பொம்பள பிள்ளைகளையும் குறை சொல்ல முடியல. என் கண்ணு முன்னாடியே கெட்டு சீரழிஞ்சு போறாங்க. நான் ஏதாவது எதிர்த்து பேசினேன்னா, ஏதாவது சொன்னேன்னா, அவங்க அம்மாவ கூட்டிட்டு வராங்க அடுத்த நாளே. அவங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. இல்லப்பா உன் பொண்ணு தப்பு பண்றா, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, அவங்க வந்து அடுத்த நாள் அப்போ இந்த முறை என்ன போதிக்குதுன்னா, குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே வந்து ஒரு தப்பான விஷயத்த வழிவகுச்சுன்னா, அம்மாவே வந்து அதுக்கு ஆதரிக்கிறாங்க. அத அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க. நெறைய கலாச்சார சீர்கேடுகள்ல வந்து ஆண்களுக்கு நிகரா இப்ப பெண்களும் வந்துட்டாங்க. அத வந்து இதுதான் என் சுதந்திரம் அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. அதுவும் தவறு. அதையும் நம்ம சொல்லணும். இன்னும் புரிஞ்சுக்கிற நிலைமையில இருந்தா நம்ம புரிய வைக்கணும். இப்போ இன்னொன்னு நம்ம வந்து இப்ப தேடுவது வந்து யாரன்னா, எல்லாருமே வந்துருவாங்க. நம்ம போய் பேசுறது நான் வரேன்ப்பா, நான் வரேன்ப்பா அப்படின்லாம் யாரும் இல்ல. நம்ம தேடுறது முற்போக்காளர்கள். முன்னணியில நிக்கணும். நம்ம வந்து தயாரிப்பு கட்டத்துல இருக்கோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல முன்னணியாளர்கள நம்ம தேடுவோம். இந்த மாரி வந்து பெண்கள வந்து ஒன்றிணைக்கணும் அப்படின்னு எனக்கு என்னால முடிஞ்ச முயற்சிய நான் கண்டிப்பா முன்னெடுப்பேன் தோழர். ஆ இன்னொன்னு என்னோட இதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்ச நேரம் இன்னொன்னு தோழர், நான் இதுக்கு முன்னாடி வேலை பார்க்கையில வந்து இன்னொரு இடத்துல வேலை பார்த்துருந்தேன் தோழர், திருமணத்துக்கு முன்பு. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 17, 18 வயசுல ஒரு பெண் வந்தாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 21 வயது இருக்கும் தோழர். அவ்வளவுதான். 21 வயது பொண்ணுக்கு 3 வயசுல குழந்தை இருந்தது தோழர். சரிங்களா? 3 வயசு குழந்தை. என்னடான்னு பார்த்தா 17, 18 வயசுலயே வந்து காதலிச்சு திருமணம் பண்ணிடுச்சு. அம்மாவோட இது இல்லாம. அவங்க கணவர் சப்போர்ட்டோட போய் திருமணம் பண்ணிடுச்சு. 3 வயசு பெண் குழந்தையோட வந்து நிக்குது விவாகரத்துக்கு. அந்த பொண்ணுக்கு அப்ப நான் வேலை பார்த்திருக்கும்போது என்ன விட அந்த பொண்ணு வயசு கம்மி. அந்த பொண்ணு அந்த இடத்துல வந்து நிக்குது. ஒரு சில உரிமைகள் வந்து இந்த இடத்துல கிடைச்சாலும், ஆனா அந்த பொண்ண இப்ப இந்த இடத்துக்கு அந்த காதல்ங்கிற விவகாரத்துல போயி 3 வயசு பெண் குழந்தையோட வந்து நின்னு விவாகரத்து வாங்க நிக்குது. அதுக்கு ஒரு அறிவுமே இல்ல அந்த பொண்ணுக்கு.
ரொம்ப எப்படி சொல்ல என்கிட்ட வந்து, "பாப்பா உனக்கு என்ன பாப்பா நடந்துச்சு? உனக்கு என்ன பாப்பா பிரச்சனை நடந்துச்சு?" அப்படின்னு கேட்டா, அந்த பொண்ணு சொல்லுது, "அம்மா, அம்மா" அப்படின்னு நிக்குது தோழர். அந்த அந்த பொண்ணுக்கு வந்து பேசவே தெரியல. என்ன நடந்துச்சு? என்ன ஏதுன்னு சொல்லவே தெரியல. எதுக்கு எடுத்தாலும் அம்மா, 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 அம்மாங்குது. அப்போ எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்களேன் பெண்கள் அப்படின்னு எனக்கு என்னடா இது இந்த பாப்பா இப்படி இருக்கே! இந்த 3 வயசு பிள்ளை பெண் பிள்ளையோட வந்து நிக்குதே! அப்படின்னு எனக்கு ஒரு பக்கம் பாவமா இருந்துச்சு. அப்போ இந்த ஊடகங்களும் சரி, இந்த அரசும் சரி, ஆணுக்கு நிகரா பெண்கள வந்து எதிர்நிலையில நிப்பாட்டி வச்சு, அவன் பண்ணா நீயும் பண்ணு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஊக்குவிச்சு, பெண்களையும் வந்து அவங்க சிந்திக்க விடாம பண்றதுல இந்த அரசு ஊடகங்களும் ரொம்ப அதிகமான வேலையை செஞ்சிருக்காங்க. இன்னொன்னு இந்த நச்சரிக்கையில நம்ம மாற்றி இருக்கீங்கன்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி 8 மணி நேரம் உழைப்பு, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம் இதைத்தான் சொல்லுது. இதுக்காக தான் நம்ம எல்லாருமே போறோம். 8 மணி நேரம் எல்லாருமே கேட்பீங்க 8 மணி நேரம் உறக்கம்னா அப்ப 8 மணி நேரம் ஓய்வுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 8 மணி நேரம் எல்லாருக்காகவும் பொதுவான உழைப்பா இருக்கும். 8 மணி நேரம் ஓய்வுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பிடிச்ச விஷயங்கள்ல ஆர்வம் சேர்த்து இப்போ ஒரு சிலர் ஓவியரா இருக்கலாம் அது மாதிரி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல அரசுக்காக வேலை செய்வாங்க. தனிநபர்ல இருந்து அவங்களோட திறமையை வளர்த்துக்கிறதுக்காக செய்வாங்க. அந்த மாதிரி செய்வது அந்த 8 மணி நேரம் ஓய்வு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வரும். சரிங்களா தோழர்? இன்னொன்னு இந்த வீட்டு வேலைகள் அப்படிங்கறது வந்து இந்த சோசியலிச காலகட்டத்திலேயே வந்து கொண்டாங்க. பொதுவான கிச்சன்னு சொல்லுவாங்க. ஆஹ் எல்லாருமே வந்து காமனா சமைப்பாங்க. எல்லாருக்கும் சமைப்பாங்க. எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவுதான். அதே சமயம் வந்து குழந்தைகள் அப்படிங்கிற விஷயமும் வந்து அரசனோட பொறுப்புல இருக்கும். அதாவது அம்மா பெத்தது அம்மாவா இருந்தாலும் அந்த குழந்தையோட மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அரசின் கையில இருக்கும். அதுதான் நம்ம எல்லாருக்குமான விடுதலை. முக்கியமா பெண்களுக்கான விடுதலை. ஐயோ! அதாவது என்னோட நிலைமை நானும் ரொம்ப முற்போக்கா இருந்த பொண்ணுதான் தோழர். சரிங்களா? நான் எப்படி சொல்ல, நான் படிப்பேன். பிரச்சாரம் எல்லா விஷயங்கள்லயும் ஓரளவுக்கு வந்து நம்ம அறிவு இந்த அறிவை வந்து நமக்கு ஒரு தோழர் குடுத்திருக்காரு. அவர் சரியா சொல்லியிருக்காரு. இந்த காலத்துல என்ன நடக்குது? நம்ம அடிமைப்பட்டிருக்கோம். நம்ம அம்மாவும் அடிமையா இருக்காங்க. அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஒருத்தர் நமக்கு வந்து அறிவை குடுக்குறாரு. நம்ம அது புரிஞ்சிருச்சு. அத நம்ம செயல்பட்டுட்டு இருக்கோம். ஆனா திடீர்னு திருமணம்ங்கிற ஒரு விஷயம் ஆகுது. அப்படியே நேர் எதிர் திசையில அதாவது இது வந்து வட துருவம்னா அது ஒரு தென் துருவம் தோணும். அப்படியே என்ன ஆகும்னா திருமணம் ஆயிடுச்சுன்னா இன்னும் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் அந்த எல்லாமே வேற. வீடு வேற, கூட இருக்கவங்க வேற. கணவர் மட்டும் நமக்கு தெரிஞ்சவர். இல்ல காதலிச்சு திருமணம்னா தெரிஞ்சவர். ஓகே. இல்லன்னா தெரியாத ஆள். அவ்வளவுதான். உள்ள போயிட்டோமா, இன்னும் மொத்தமா அந்த எதையுமே சிந்திக்க விடாம நான் காதல் திருமணம் தோழர். எனக்கு என்ன என்ன மாரி கொஞ்சம் இருக்கிற ஒரு தோழர் தான் நானும் திருமணம் செஞ்சுக்கிட்டேன். அது வந்து அவர் வந்து என்னதான் வந்து எனக்கு கூட இருந்து வீட்டு வேலைகள் எல்லாம் கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டாலும், குழந்தைகள் பராமரிப்புன்னு வந்தோம்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது தோழர். குழந்தைங்க வந்து அம்மா, அம்மா, அம்மான்னு தான் இருக்கேன் அவங்க கூடயே ரொட்டீனா போய்க்கிட்டே இருக்கேன் நானும். எனக்கே கடுப்பா இருக்கு. என்னடா இது இப்படி போகுது. அந்த குழந்தைய கொஞ்சம் பெருசாகி ஸ்கூலுக்கு போகும்போது தான் தோழர் எனக்கு ஒரு நிம்மதி. அப்பதான் நான் என்னோட லைஃபே நான் வாழணும்னு தோணுது. இப்ப கணவர பாக்குறது, வீட்ல சமைக்கிறது, 3 வேளையும் சமைக்கிறது, குழந்தைக்கு ஊட்டுறது. அதுவும் அந்த குழந்தைகள் வந்து வேற யார் கையால என் பிள்ளைலாம் வேற யார் கையில சாப்பிட மாட்டா. நான் ஊட்டுனா தான் சாப்பிடுவா. என்னைக்காவது ஒரு நாள் தான் என்னோட மாமியார் யாராவது ஊட்டுனா சாப்பிடுவா. இல்லன்னா சாப்பிட மாட்டா. அது ஒரு மாரி எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? ஐய்யய்யோ! என்னடா இது? அடுத்த நாள் விடியும்போதே எனக்கு ஐயோ! இந்த பிள்ளைக்கு இது குடுக்கணும், அது குடுக்கணும். என்னோட யோசனைகள் கூட தோழர், நாளைக்கு காலைல என் பொண்ணுக்கு என்ன குடுக்கலாம்? நாளைக்கு மதியம் என் பொண்ணுக்கு என்ன குடுக்கலாம்? நைட்டு இத சுத்தியே ஓடுது. அடுத்த விஷயங்கள் யோசிக்க விட முடியாத அளவுக்கு நடக்குது. இப்போ நச்சரிக்கும் வேலையிலிருந்து பெண் விடுதலைங்கிறது நானே ஐயோ! எப்படா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு எனக்கே ஒரு எப்படி சொல்ல ஆசையே வந்துருச்சு தோழர். அப்படிதான் உண்ம. ஆனா அதுக்கான தயாரிப்பு கட்டத்துல நம்மளால இந்த காலகட்டத்துல என்ன செய்ய முடியுமோ, அத கண்டிப்பா நம்ம செய்யணும் தோழர். அது நான் இன்னும் பெண் தோழர்கள் எனக்கு தெரிஞ்ச தோழர்கள் யார் யார் இணைய முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு இணைச்சு கொண்டு வந்து, இந்த விஷயங்கள நானும் பகிர்ந்துக்கிறேன். நீங்களும் உங்களுடைய மனைவிமார்களா இருக்கலாம், அக்கா, தங்கை, தங்கச்சி, குழந்தை, பெண் குழந்தை அந்த மாரி யாரா இருந்தாலும் அவங்ககிட்டயும் சொல்லி புரிய வைங்க. இன்னொன்னு என்னதான் வந்து நம்ம பெண் தோழர்கள் எல்லாரும் உங்கள்ட்ட பேசினாலும், நீங்கள் எடுக்கிற முயற்சியின் விளைவு தான் இங்க வந்து ஒரு புரட்சி சாத்தியம். இன்னொன்னு குடும்பத்தோட ஆதரவும் கொஞ்சம் கொஞ்சம் வேணும் தோழர். இப்ப நான் வந்து பேசுறக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் பேசுறேன். இதுக்கு காரணம் என்னோட சக தோழர்களா இருந்தாலும், என்னோட சூழல்ல இருந்து எனது கணவரும் எனக்கு கொஞ்சம் ஒத்துழைச்சிருக்காரு. என்னோட மாமியாரும் கொஞ்சம் ஒத்துழைச்சிருக்காங்க. ஸோ அதன் மூலமா எனக்கு பேசுறதுக்கான ஒரு இது கிடைச்சிருக்கு. ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாரி எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு பெண் தோழர்கள இணைங்க தோழர். இத்துடன் நான் என்னோட உரையை முடித்துக்கிறேன் தோழர். நன்றி. ஏதாவது தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுங்கள். சரியாக இருந்தால் ஏத்துக்கோங்க.